சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்கேர் காயின், கொஞ்சம் வெளிநாட்டு காயின் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளிநாட்டு காயினை பார்க்கலாம். இது ஒரு லாட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 5 ரூபா காயின் அப்படி பாருங்கள். ராணி காயின் எல்லாம் பார்த்துக்குங்க. இது அதெல்லாம் அந்த 5 ரூபா மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம். இது ஸ்ரீலங்கா ஒரு 5 ரூபா தான். டூ பென்னி ராணி காயின் தான். அப்படி பாருங்கள். இது $1. இதெல்லாம் நல்ல நல்ல மொத்தமாக உள்ள காயின், 5 ரூபா மாதிரி. இப்போ நான் காணிச்சது எல்லாமே. இது அரேபியன் பழைய ஓல்டு காயின், கப்பல் போட்டது ஓல்டு காயின், ரொம்ப ஓல்டு. அப்படி பாருங்கள். இது ரெண்டு ஹீரோ ஒரு அரேபியன் ஓட்டக்காலனா. இதெல்லாம் கொஞ்சம் விலை கூட வரும் இதுக்கெல்லாம். இது வெள்ளியாக சில்வராக என்னன்னு நான் பார்க்க ஒன்றும் இல்லை. சில்வராக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டி நான் கொண்டு வந்துச்சு அப்படி வாங்கி அப்படி போட்டிருக்கேன். இது ஒரு பெரிய காயின், ராணி காயின். குதிரை அதெல்லாம். இது ஒரு ஆஞ்சநேயர் காயின் பாருங்க. 1839. பின்னாடி ஓம் எல்லாம் போட்டிருக்கு. இது இந்த லாட்டில் வரும் கான்ஸ்னா. இது சாதாரணம், அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். இதையும் பார்த்துக்குங்க. அதில் இது 1 2 3, இந்த ஓட்டக்கால் 4 5 6, இது 1 7, பெரிய காயின் 1 8 9 10, டூ பென்னி 10 11, இதோடு சேர்த்து 12 காயின். 12 காயின் 700 ரூபாய் கொடுத்துருக்கேன். வேணும்னா டக்குன்னு வாங்கிக்கோங்க. அப்படி ஒரு ஆள் கொண்டு வந்தது, ஒன்றும் இதில் எடுக்கலை, அப்படி போட்டாச்சு. இது யூஎன்சி காயின். அதுக்கெல்லாம் கம்மமுரட்டி காயின்ஸு. இதுக்கு முன்ன ஒரு ட்ரிப்பு நான் போட்டிருந்தேன், போயிடுச்சு. இந்த அம்மா அந்த குழந்தைய திங்கிது. யூஎன்சி 3 விதமாக இருக்கும், பார்த்துக்குங்க. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அலாவுதீன் அல்புதுலகு அது மாதிரி உள்ள ஒரு இஷ்யூ. இந்த ராணி விளக்கு பிடிச்சிட்டு நிற்கிறது $1. 3 வெரைட்டி. இது வேறு. இது யூஎன்சி. ஒரு காயின் 250 ரூபா. 3 இது வேணாலும் வாங்கிக்கலாம். இது அப்படி வந்து கவரில் வந்துச்சு, நான் அப்படி இப்படி எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்து 1998 ஹைதராபாத் மின்ட். சூமணி காணிக்க வேணால் பாருங்கள், எல்லாம் அதுதான். 98 ஹைதராபாத் மின்ட். ஸ்கேர் காயின். பார்த்துக்குங்க, 98 ஹைதராபாத் மின்ட். எல்லாம் நல்ல கண்டிஷன் உள்ள காயில் தான். கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். இன்னும் வாஷ் பண்ணல, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடுக்கு சதவை இந்த கருப்பு அதில் இராது. ஒரு 50 காயின் இருக்குது. 1-2 பீஸ் வாங்கினா 20 ரூபா. மொத்தமாக வாங்குறவங்களுக்கு விலையை குறைச்சி கொடுத்துடலாம். சரியா? அடுத்து ஒரு 50 பைசா. இப்படி பாருங்கள், தெரியும். இது முன்னாடி தான் கொண்டு வந்துச்சு, ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி. இது நிறைய வரும் நினைக்கிறேன். பார்த்துக்குங்க, 50. இதுவும் அது மாதிரி தான் இருக்குது. என்ன பாருங்கள், இது ஹைதராபாத் மின்ட். இது ரெண்டும் சேர்த்து நான் 200 ரூபாய் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து 200 ரூபா. அடுத்து 88 89 நோய்டா மில்லு. ஒரு 15 பீஸ் தான் கிடச்சிருக்கு. 15 பீஸ் தான் கிடச்சிருக்கு. ஒரு 3000 காயினுக்கு மேலே நான் வாங்கிட்டேன் கொடுத்துட்டேன். நான் நோய்டா மின்ட் வந்து ஒரு 15 காயின் தான் இதுவரை கிடச்சிருக்கு நமக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 25 காயின் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகு இதுதான் கிடச்சிருக்கு. 89-90 வரும் நோய்டா. ஒரு 15 காயின் தான் இருக்குது. ஒரு காயின் 70 ரூபா. எல்லாம் வாங்கி வைங்க, விலை கூட்டிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 2004 ஹைதராபாத். ஹைதராபாத் மின்ட் 2004. இதெல்லாம் கிடைக்க மாட்டாங்க இப்போ. எவ்வளோ காயின் விற்றுருப்போம்னு உங்களுக்கு தெரியும், நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா 2000-3000 காயின் விற்றுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கிடைக்குதில்ல. 2004 ஹைதராபாத் மின்ட் 6 காயின் தான் இருக்குது. இது 70 ரூபா தான். வேணால் டக்குன்னு வாங்கிக்கலாம். இதெல்லாம் கிடைக்காது, யார்ட்டையும் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா நான் அந்தளவுக்கு நார்மல் காயின் எடுத்து விற்கிறேன், எனக்கே கிடைக்கிறதில்ல. பின்ன பாக்கில் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், எது வேணாலும் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது எடுத்தால் சூப்பர் கலெக்ஷன். இதை நான் ஒவ்வொன்றா விற்றோம்னா வேறு வேலைக்கு விற்றுருவேன். நான் எப்பவும் விற்க பார்த்துருக்கேன்ல. இது அப்படியே வந்துச்சு, அதை அப்படியே கொடுத்துடலாம்னு பார்த்தேன். வேணால் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இது யூஎன்சினா 100% யூஎன்சி. கைட்டே நல்லா தொடலையில் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று கொடுத்துருந்தேன், இப்போது 2 வாரத்துக்கு முன்னே. அது யூஸ்டு காயின். இது யூஎன்சி. ஒரு காயின் 250 ரூபா. இதெல்லாம் அப்படியே ஆர்டர் போட்டு அப்படி அனுப்பி விட்ருவேன். வேணால் வாங்கிக்கோங்க. சரியா? நாளை கழித்து பொங்கலுக்கு நான் கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி ஆஃபராக கொடுக்கேன். நாளையும் போடுவேன், நாளை கழிச்சும் வீடியோ போடுவேன். திங்கக்கிழமை போடுவேன் ஆஃபர் ரேட்டில். திங்கக்கிழமை ஒரு ஆஃபர் ரேட்டாக அவங்களுக்கு தாரேன். பொங்கல் ஒட்டி. சரியா? வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம்.